அழைப்பை ஏற்று மார்த்தாண்டம் மண்ணிலே மலரடி பதித்த மாமனிதர் அருட்தந்தை ஜோசப் புலிஞாலில் அவர்களின் கதையை படித்து வில்லிசையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். நாடு மிக நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, பொழியும் நாடு, பொழியும் நாடு, புரிந்தனங்கள் வீசும் நாடு, வீசும் நாடு. சிற்றூரில் குருத்துவ பாரம்பரியம் உள்ள புலிஞாலி என்னும் பெயருடைய குடும்பத்தில் திரு குருவில திருமதி மரியாம்மா தம்பதிக்கு 6வது பிள்ளையாக 1903ஆம் ஆண்டு மே மாதம் 24இல் பிறந்தவர்தான் நம்முடைய கதாநாயகர் ஜோசப் புலிஞாலி அவர்கள். ஜெபதபத்தாரை பிறந்த குழந்தையாதனாலே என்னப்பா ஜெபதபத்தாரும் குழந்தை பிறக்குமா? ஆமா, ஆச்சரியமாக இருக்கிறது தம்பி. என்ன அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? அதாவது மரியாமா இருக்கிறாங்களே, அந்த அம்மாவுக்கு முதலில் பிறந்தது எல்லாமே பெண் குழந்தை தான். அப்படி எத்தனை குழந்தைகள் பிறந்தது? அடுக்கடுக்க 5 பிள்ளை, 5 பிள்ளை, 5 பிள்ளை. அதனால் இடையாடி பிள்ளை, 5 பிள்ளை, 5 பிள்ளை. ஆறாவது ஆண் பிறந்தார், ஆண்டவர்க்கு ஈமேன் என்றாள். மறைபணி செய்வதற்கு மழலை தந்தை கொடுக்க
எனக்கு ஆறாவதாக எனக்கு வாரிசாக ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் மறைப்பணி செய்வதற்கு அந்த குழந்தையை கொடுத்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்தார்கள். தெய்வ காரியம் செய்வதற்காக இந்த குழந்தையை அர்ப்பணிப்பேன் என்று வேண்டினாள் அன்னையால் அவள். ஆண்டவருடைய திருவிழாவை பிறந்த குழந்தை ஆறாவதாக ஆண் குழந்தை கிடைத்தது. அதனாலே அந்த குழந்தைக்கு ஜோசப் என்று பெயர் வைத்தார்கள். கேட்டதை கொடுக்கக்கூடிய இறைவன் அல்லவா? ஆமா. அதனால அம்மா வேண்டியதை அப்படியே கொடுத்தார். நாளும் குழந்தை வளர்த்து வருகின்ற வேளையில் பள்ளி பருவத்தை அடைந்தது குழந்தை. அப்படி சொல்லுங்க. அந்த குழந்தையினுடைய கண்ணை திறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பெற்றோர்கள். அது வந்து கண் திறக்காம இருந்தது. அறிவு கட்டவரே, நமக்கு இருக்கிறதெல்லாம் கண்ணுலப்பா. இதெல்லாம் புண்ணு. திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். கண்ணில் சொல்றீங்களா? கற்றவர் 2 கண்ணுடையார், அல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையார் என்றார். அப்படின்னா நாங்க தான் புண்ணுடையவன் சொல்றீங்க. ஆமா. அந்த குழந்தையினுடைய கல்வி கண்ணை திறக்க வேண்டும் என்று தொடக்க பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆரம்ப பாடசாலை. எங்கே படிக்கிறார் தெரியுமா? எங்க படிக்கிறார்கள்? இரவித்தாரம்பூரிலே தொடக்க கல்வியை முடித்தார். அங்கிருந்து ஊரே படிச்சாங்க. அப்புறமா பாலா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய புனித தோமையார் ஆங்கில பள்ளியிலே உயர் கல்வியை முடிக்கிறார். அப்படி சொல்லுங்க. பிறகு தன்னுடைய தாயாரின் நேர்த்தைக்கிறாங்க. ஜோசப் புலிஞானில் அவர்கள் சங்கராச்சேரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே உள்ள இளங்குருவனத்திலேயே சேர்ந்தார். அங்கே கல்வியை முடித்து ஆலுவா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உயர் குருவனத்திற்கு செல்கிறார். அங்கேயும் கல்வியை முடித்து 1933ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே 17ஆம் தேதியிலே உருவாக்கப்பட்டம் பெற்றார். வட்டம் பெற்றார். பேராயர் மார் யுவானியோஸ் நற்செய்தி அறிவிப்பில் தாகம் கொண்டு அதற்குரிய குருமார்களை தேடி ஆலுவா உயர் குருமடத்துக்கு வந்தார். தனது கூறிய அறிவாலும் பேச்சு ஆற்றலாலும் மறைபரப்பும் விதையை குருமார்கள் மத்தியிலே தூவுகின்றார். அதிலே ஒரு விதைதான் நம்முடைய ஜோசப் புலிஞானில் அவர்களுடைய மனதிலே விழுந்து முளைவிடுகின்றது. ஆனால் சங்கராச்சேரி ஆயர் குடமாளூர் பங்கின் உதவி பங்கு தந்தையாக இவரை நியமித்தார். ஆனால் நம்முடைய ஜோசப் அவர்களுடைய மனதிலே ஒரு போராட்டம் தோன்றியது. அப்படி என்ன போராட்டம் அவருக்கு ஏற்பட்டது? போராட்டம் இது உண்மைக்கும் உயர்வுக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் ஆசைக்கும் அறிவிக்கும் போராட்டம். போராட்டம் இதே உண்மைக்கும் உயர்வுக்கும் பண்புக்கும் அறிவிக்கும் ஆசைக்கும் அறிவிக்கும் மறையறிவினை பரப்பிடவா பங்கு தந்தையாக இருந்திடவா? மறையறிவினை பரப்பிடவா பங்கு தந்தையாக இருந்திடவா? நற்செய்திகளை அறிவித்திட தூரம் போயிடவா? போராட்டம் இது ஜோசப்பின் மனதிலே நீதியாய் எழுதி நின்ற போராட்டம். தாயரின் உத்தரவை ஏற்பதா அல்லது பேராயர் மார் யுவானியோஸின் அழைப்பை ஏற்பதா? அம்பி செல்வதா இம்பி செல்வதா என்று ஒரு மனப்போராட்டம். அப்போது மன அமைதிக்காக வேண்டிய ஆண்டவரை ஜெபித்தார். இவையாளும் ஆண்டவரே, நீர் இன்னும் கட்டளையை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். உன் பிள்ளையாகி எவருக்கு கட்டளை இடுங்கள் என்று வேண்டினார். இறைவனிடத்திலே இருந்து ஒரு கட்டளை கிடைத்தது. நிச்சயமாக முடிவிலே மறைபரப்பும் தூதராகவே மாறினார். ஆகவே திருவனந்தபுரத்திற்கு வந்து சேருகின்றார். அப்படி சொல்லுங்க. அங்கே ஃபாதர் ஜோசப்புக்கு மார்த்தாண்ட பணித்தளம் கொடுக்கப்பட்டது. ஆகவே பேராயர் மார் யுவானியோஸின் ஆசியோடு 1934 ஜூன் மாதம் 29ஆம் தேதி மார்த்தாண்டம் வெட்டுவன்னியிலே தன்னுடைய மலரடியை பதித்தார். அப்போது அந்த மார்த்தாண்டம் எப்படி இருந்தது தெரியுமா ஐயா? எப்படி இருக்கின்றது? வழமை குன்றிய வயல் நிலமும் செழுமை இல்லாத புஞ்சைகளும் பனிமரம் துள்ளி தாவுகளும் பார்ப்பவர் மனதை இழகச் செய்யும். கல்வியில்லாத மனிதர்களும் கருணையற்ற பெரியோரும் வறுமையில் சிக்கிய குடும்பங்களும் பெருமையாய் வாழும் நிலைகள் தான். பெருமையாய் வாழும் மனிதர்களின் நிலையை கண்டார். அங்கே பணி செய்வதை பெருமையாக கருதி ஒரு வாடகை வீட்டிலே குடியிருந்தார். வாடகை சைக்கிள் ஒன்றை தயார் செய்து கொண்டார். சைக்கிளிலே ஏறி ஏழைகள் வாழும் தெருக்களிலே இறைவனின் அன்பை பகிர்ந்து கொண்டு பவனி வருவார்.
கையிலே ஒரு கிராமபோன் பெட்டியை வைத்துக் கொள்வார். அதிலே பாடல்களை இசைக்க செய்வார். ஆச்சரியத்தோடு கூடி வரும் மக்களுக்கு அன்பை இயேசுவை அறிய வைப்பார். தன்னுடைய உதவிக்காக உபதேசவார் நிறைய பேரை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டார். அவர்கள் மூலமாக மக்களுக்கு அன்பு பணியும் அறப்பணியும் செய்து வந்தார். இனி மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் அவர்கள் என்ன எண்ணம் வருகிறது? பெண்கள் எல்லோரும் ஆங்காங்கே இருந்து அக்காரி அழைத்துக் கொண்டிருப்பார். அந்த காலத்தில் உண்மைதான். அவர்களை அணுகி பேசுவதற்கு பெண்கள் வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. ஆகவே நினைக்கின்றார். என்ன எண்ணுகின்றார்? பெண்களோடு பேசுவதற்கு மங்கையர்கள் வேண்டும் என்று கன்னியர்கள் சபையதனி கன்னியர்கள் சபையதனி கன்னியர்களை தோற்றுவித்தார். கன்னியர்கள் சபையதனி கன்னியர்கள் சபையதனி கன்னியரை தோற்றுவித்தார். பெண்களோடு பேசுவதற்கு கன்னியர் சபையை உருவாக்கினார். அந்த சிஸ்டர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு வீடாக செல்லுவார்கள். அங்கே உள்ளவர்கள் எல்லோரிடத்திலும் பேசுவார்கள், அன்போடு பழகுவார்கள். ஆமையா, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொடுப்பார். ஆமா, அவர்களுக்கு இறைவனுடைய நாமத்தையும் எடுத்துரைப்பார்கள். அங்கே வீடுகளிலும் தெருக்களிலும் அங்கே வீதியில் கூடுவோர் நமதிலும் வீதியில் கூடுவோர் நமதிலும் மக்களை சந்தித்தும் மனதை சுத்தி செய்து துண்ணுக்கும் மருந்திடு ஆட்டிடுவார். தன்னாரும் தனி தன்னாரும் குழந்தைகளை பீணி நீராட்டி அவரை கொண்டு போய் பள்ளியில் படிக்க வைப்பார். கொண்டு போய் பள்ளியில் படிக்க வைப்பார். வாழையை வீட்டுக்கு அழைத்து செல்வார். அங்கே மறை கல்வி தன்னை ஈர்த்திடுவார். தன்னாரும் தனி வளமையை வாழ்ந்து பழகி அவர் இங்கு மறுமையில் வாழவும் கற்றுக்கொண்டார். மறுமையில் வாழவும் கற்றுக்கொண்டார். பரம் பழந்தனை தின்றிடுவார். அங்கே பக்குவமாய் பணி செய்திடுவார். வீடுகள் தோறும் தேடிச் செல்வார்கள். ஆமாம். பெண்களிடத்திலே சுகாதாரத்தை பற்றி பேசுவார்கள். குழந்தைகளை நீராட்டுவார்கள். ஆமாம். அவர்களையே பள்ளிக்கு அழைத்து செல்வார். மறை கல்வி தன்னை போதிப்பார்கள். நோயாளிகளை சந்திப்பார்கள். ஆமாம். அவர்களுக்கு புண்கள் இருந்தால் ஆறாத பொங்கலை எல்லாம் கட்டி குணமாக்குவார்கள். சரி. குடிசை தொழில்கள் பல செய்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆமா, உண்மைதான். இப்படி பல வகையான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக பணி என்றார்கள். ஆமா, சரி. எனவே ஆனால் இறந்த இடத்திலே வளமையாக வாழ கற்றவர்கள். ஆமாம். ஆனால் வந்த இடத்திலே பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே வறுமையில் வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. பழமையாக வாழ்ந்த அந்த ஜோசப் குளிஞாலில் அவர்கள் மக்கள் மத்தியிலே பெரிய சாமி என்று அழைக்கப்பட்டார். அந்த நேரத்திலே பெரிய காரியம் செய்ததால் பெரிய சாமி. பிறருக்கு உதவி செய்வதற்கு பெரிய சாமி ஜோசப் குளிஞாலில் தான் பிறந்த ஊரிலே திருவிழா நடக்கும் போது திருவிழா நடக்கும் போது தான் பிறந்த ஊரிலே திருவிழா நடக்கும் போது அங்கே திருவிழா நடக்கும் போது தொப்பி ஏந்தி காசு வாங்கி புரிது முறை கொண்டு வந்து மறைபரப்பும் பணியதனை மாட்டுடனே செய்திடுவார் மாட்டுடனே செய்திடுவார். ஒரு வருடம் தான் பணியாற்றுவேன் என்று சொல்லி வந்து நம்முடைய பெரியசாமி அவர்கள் மக்களின் அன்பால் பிழைக்கப்பட்டு இழுக்கப்பட்டு தொடர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார். இப்படி விடாமுயற்சியிலே பணி செய்து வருகின்ற வேளையிலே என்ன ஆகிறது பாருங்கள். 18 பணித்தளங்களை அவர் ஆரம்பித்தார். சுமார் 4000 மக்களை திருமறையிலே சேர்த்தார். அவர் முதலில் காலடி வைத்த வெட்டுவன்னியில் 1000 இல்லம் உருவாகி இருக்கிறது என்றால் மிகையாக. இப்படி மக்களை விட்டு பிரிய மனமில்லாமல் தன்னலமற்ற தியாகம் செய்த காரணத்தினாலே
சபை நம்முடைய பெரியசாமிக்கு மோன்சிங்யோர் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்து கௌரவித்தது. மக்களுக்காகவும் மறைக்காகவும் உழைத்த மாசற்ற தீபஜோதி தனது 80வது வயதிலே தனது குருத்துவ பொன்விழாவை கொண்டாடுவதற்கு மக்களும் மத குருமார்களும் தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையில் 1983 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி விண்ணகத்து வாழ்வை எய்தினார் நம்முடைய பெரிய சுவாமி அவர்கள். விண்ணகத்திலே பூவாயானார், மண்ணகத்து மக்கள் மனதிலே ஒளியாயானார். அருள் வடிவான அன்பு தந்தை இந்த மண்ணின் நிறையானார். அருள் வடிவான அன்பு தந்தை இந்த மண்ணின் நிறையானார். அவர் ஏற்றிய முறையில்